வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவரோட வீட்டிலையும் அலுவலகத்திலையும் 2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறை நடத்தின சோதனையில புலி படத்துக்கு அவர் வாங்கின சம்பளத்துல 15 கோடி ரூபாய வருமான வரித்துறை கணக்குல காட்டாம மறைச்சதா தெரிய வந்தது. அதுக்கப்புறமா 2022ஆம் வருஷத்துல அவருக்கு அந்த வருமானத்தை மறைச்சதுனால அந்த 15 கோடி ரூபாய்க்கு 10% அப்படிங்கிற அளவுல 1,50,00,000 ரூபாய் அபராதத்தை வருமான வரித்துறை விதிச்சாங்க. இந்த அபராதம் விதிக்கப்பட்டது சட்டப்படி செல்லாது. அதாவது அவங்க வருமான வரித்துறை அபராதம் விதிக்கணும்னா 2019ஆம் வருஷம் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள விதிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 3 வருஷம் தாண்டி அவங்க அபராதம் விதிச்சது செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த அவங்க விதிச்ச அந்த அபராதத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணாங்க. இந்த வழக்கு இரு தரப்பு வாதங்களும் முடிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் வரி ஏய்ப்பு செஞ்சதுல விஷயத்துல வருமான வரித்துறை அவருக்கு விதிச்ச அந்த அபராத தொகையில எந்த விதிமீறலும் இல்லை. அதனால அவர் அதை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சாங்க. அதுக்கப்புறமா விஜய் தரப்புல இருந்து நாங்க இந்த வருமான வரித்துறை விதிச்ச அபராதத்தை எதிர்த்து மேல் முறையீடு செய்யறதுக்கு எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுக்கும் அதை ஏத்துக்கிட்ட நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்க மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா இன்னைக்கு நடந்ததுதான் பெரிய சம்பவம். அதாவது விஜய் தோட்டத்துக்கெல்லாம் திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தன்னோட எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவார் இல்லையா? அது போக இன்னொன்னும் சொல்லுவாரு, தான் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரன், ஊழல்னா என்னன்னு தெரியாது எனக்கு, எனக்கு நான் அதாவது வருமானத்தோட உச்சத்தை நான் பார்த்தவன், புகழோட உச்சத்தை பார்த்தவன், அதனால எனக்கு ஆசையே கிடையாது, எதுலயும் ஆசையே கிடையாது. அதனால நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்தேன்னா ஊழலை அனுமதிக்கவே மாட்டேன், ரொம்ப அவ்வளோ நேர்மையா ஆட்சி செய்வேன் அப்படின்லாம் வீராவேசம் பேசுவாரு. அதையெல்லாம் எடுத்து போட்டு நெட்டிசன்கள் இன்னைக்கு அவரை வறுத்து எடுத்துட்டாங்க. அதாவது ஏன்பா விஜய், ஒரு சினிமாவுல நீ வருஷத்துக்கு 500 கோடி சம்பாதிக்கிற, 1500 கோடி சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்ற, ஒரு படத்துக்கு வாங்கின 25 கோடியிலேயே 15 கோடியை கிட்டத்தட்ட 60% நீ வருமான வரி கணக்கு காமிக்காம மறைச்சிருக்கிற. அப்படின்னும் போது கோடியில சம்பளம் வாங்கும் போதே அதை மறைச்ச நீ, இல்ல கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறப்பயே வெளிநாட்டுல இருந்து ஒரு காரை இறக்குமதி பண்றதுக்காக அதுல வரி ஏய்ப்பு செய்யறதுக்காக நிறைய தகிடு தத்தங்களையும் தில்லுமுள்ளையும் பண்ண நீ, இப்போ நான் அரசியலுக்கு வந்தேன்னா தூய்மையான ஆட்சி தருவேன், நேர்மையா ஆட்சி புரிவேன் அப்படின்னு சொல்றத எப்படி மக்கள் நம்புவாங்க? கோடி கோடியா வர்ற வருமானமே உனக்கு பத்தாம இருக்கும்போது நீ அரசியலுக்கு வந்தீங்கன்னா வெறும் லட்சத்துல தானே உனக்கு வருமானம் வரும், அந்த வருமானம் உனக்கு எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவரை ட்ரோல் பண்ணி தீர்த்துட்டாங்க இன்னைக்கு. இதுக்கு நடுவுல தான் அவர் அந்த நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது அவர் கோர்ட்டுக்கு போனதே பெரிய அவமானம் அவருக்கு. அதாவது வருமான வரித்துறை இந்த இந்த அபராதத்தை கட்டுங்கன்னு சொன்னத உடனே அதை 2ஆம் பேருக்கு தெரியாம அவர் கட்டி முடிச்சுட்டு இருந்தாருன்னா இது வெளியில கூட பெரிய அளவுல தெரிஞ்சிருக்காது. ஆனா அதை எதிர்த்து அதை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் கோர்ட்டுக்கு போனதுனாலதான் இது 4 வருஷமா இந்த கேஸ் சந்தி சிரிக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நான் இன்னும் மேல்முறையீடு பண்ணணும், அதாவது உயர் நீதிமன்றத்தை தாண்டி நான் மேல்முறையீடு பண்ணணும்னு அவர் கேட்டதுனால, இவ்வளவு கேவலமானவனா நீ, இவ்வளோ அசிங்கப்பட்டும் நீதிமன்றமே தலையில குட்டி நீ அபராதத்தை கட்டணும்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட உனக்கு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லையா? நீ வருமானத்தை மறைச்சது உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இதுக்கப்புறமும் அதை கட்டாம இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் பாக்குற. அப்ப நீ எந்த அளவுக்கு ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி இன்னும் அவரை பயங்கரமா நெட்டிசன்கள்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில விஜய் தொடர்பான இன்னொரு பிரச்சனையும் எனக்கு எழுந்தது. அதாவது பனையூர்ல உள்ள தாவேகாவோட கட்சி தலைமை அலுவலகத்துல இன்னைக்கு, அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கான 234 தொகுதிகள்லையும் யார் யாரெல்லாம் நிக்கிறதுக்கு விருப்பமோ அவங்க விருப்ப மனு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி
அதுக்கான விண்ணப்பத்தை விநியோகம் பண்ணாங்க. அதை வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அந்த பனையூர்ல குவிஞ்சதுனால அங்க குடியிருக்கிற மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு எழுந்துட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா வழக்கமா வர்ற கூட்டத்தை விடவும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவங்க யாரும் ரோட்ல போக முடியாத அளவுக்கு பேரிகார்ட் எல்லாம் வச்சு தடுத்து எல்லார் வீட்டு வாசல்லையும் காரை நிறுத்தி திப்பு திப்பு திப்புன்னு அந்த தெரு முழுக்க கூட்டமா நிக்கவும், அந்த மக்கள் அவங்களோட சொந்த வேலைகளுக்காக வெளியில போவோ வரவோ கார்ல போவோ வரவோ வழி இல்லாம இவங்க வந்து அனுமதி கொடுத்து தான் அவங்க உள்ள வரணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்ததுனால அவங்க வந்து பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு பொங்கி எழுந்துட்டாங்க. அதாவது ஏங்க எங்க ஏரியாங்க இது, எங்க வீட்டுக்கு நாங்க எங்களோட கார்ல வர்றதுக்கு நீங்க என்னங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கறது? எங்க வீட்டு வேலைக்காரங்களை கூட உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நாங்க போய் வந்து அவங்க கிட்ட சொல்லி ஐயோ இவங்க எங்க வீட்டுக்கு தான் வேலைக்கு வந்திருக்காங்க அவங்களை கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு நாங்க கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகத்தினரையும் வர வச்சு அந்த அந்த பகுதி குடியிருப்பு சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கத்தின் சார்பில் இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் வச்சு அவங்க பேட்டி கொடுத்தாங்க. நிறைய பேர் பேசினாங்க. இந்த மாதிரி உங்களை வந்து பாடாப்படுத்துறாங்க, காவல்துறையில வந்து நாங்க புகார் கொடுத்தாலும் அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காவல்துறையையும் அவங்க ரொம்ப குற்றம் சாட்டினாங்க. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து வழக்கத்தை விட ரொம்ப 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 அதிகமா வந்து விஜய் சமூக வலைதளங்கள்ல வறுத்தெடுக்கப்பட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, சமீபத்துல கூட பேசும்போது விஜய் சொன்ன வார்த்தை, எந்த ஆசையும் இல்லாதவன் நானு, ஆசை இல்லாத ஒருத்தன் புகழோட உச்சத்துல கோடிக்கணக்கான வருமானத்தை பார்த்து அதையெல்லாம் புகழோட உச்சத்துல இருக்கும்போது நான் அதை விட்டுட்டு மக்கள் சேவை செய்ய வந்திருக்கிறேன். அதனால எனக்கு வந்து சம்பாதிக்கணும், இதுல ஊழல் பண்ணணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது, நான் நேர்மையான தூய்மையான ஆட்சியை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த மாதிரி வாய்ஸ் அவடால் விட்ட நீங்க இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு படத்துக்கு வெறும் 25 கோடி ரூபாய் தான் வருமானம் காட்டியிருக்கிறீங்க. அந்த வருமானத்திலையும் 15 கோடியை நீங்க மறைச்சிருக்கிறீங்க. அதே சமயம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, கட்சி ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து எனக்கு வருஷத்துக்கு 500 கோடி வருமானம், 1500 கோடி வருமானம் வந்துச்சு, நான் அதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப நீங்க வாங்கின இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 1500 கோடி வரைக்கும் வருமானம் வாங்கினேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வருமானத்துக்கு முறையா கணக்கு காட்டியிருக்கீங்க, அதுக்கு வரி கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் நெட்டிசன்கள் எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேவலம் 25 கோடி ரூபாயிலேயே 60% அளவுக்கான வருமானத்தை மறைச்சு வரி ஏய்ப்பு பண்ண நீங்க இத்தனை 1000 கோடி 500 கோடி 1500 கோடி அப்படின்லாம் வருமானம் வந்தப்ப எவ்வளவு மறைச்சிருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அதுக்கப்புறமா 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கும் போதே வெளிநாட்டுல இருந்து ஒரு காரை இறக்குமதி பண்றதுக்கு கூட நாட்டுக்கு முறைப்படி செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாம, அது புது காரு இல்ல பழைய காரு அப்படின்னு சொல்லி அதுல தகிட தத்தம் தில்லு முள்ளு பண்ணி அதுக்கான வரியை வந்து கட்டாம தவிர்க்கிறதுக்கான அத்தனை அயோக்கியத்தனங்களையும் பண்ண நீங்க எப்படி உங்களால வந்து ஒரு ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும்? ஒரு சின்ன விஷயத்திலேயே இவ்வளோ ஒரு அதாவது தப்பையும் ஒரு வரி ஏய்ப்பையும் ஊழலையும் பண்ற நீங்க முதலமைச்சர் ஆனா இன்னும் எவ்வளவெல்லாம் வந்து ஊழல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளால வறுத்தெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அரசியல் விமர்சகர்களும் விஜய்க்கு இந்த விஷயம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது இன்னைக்கு வழங்கப்பட்ட அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய பின்னடைவையும் ஒரு பெரிய கரும்புள்ளியையும் ஏற்படுத்தியிருக்குது. இது வந்து அவர் மேல ஒரு அழிக்க முடியாத களங்கத்தையும் கரையையும் உண்டாக்கி இருக்குது. இதுக்கப்புறம் அவர் வந்து தன்னை தூய்மையானவன், தன்னை திமுக தான் தீய சக்தி, தாவேக்கா தான் தூய சக்தி அப்படின்லாம் பேசிக்கிறதுக்கு அவருக்கு வெக்கமா இருக்கும். எந்த அருகதையும் கிடையாது. அதை மீறி அவர் பேசினா கூட மக்கள் வந்து அவரை சும்மா விட மாட்டாங்க, மக்களுக்கு அது தெரிய வந்துருச்சு இப்போ அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமா பார்த்தா இன்னைக்கு வந்த இந்த நீதிமன்ற தீர்ப்பு விஜய்க்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்குது. அவரு சாதாரண ஒரு நடிகரா இருந்திருந்தா இந்த இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு சாதாரணமா கூட வந்து மக்களால் கடந்து போகப்பட்டிருக்கும். ஆனா இவர் வந்து தான் ரொம்ப தூய்மையானவன், திமுக தான் வந்து ஊழல் கட்சி, தீய சக்தி, அவங்க வந்து எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க அப்படியெல்லாம் பேசுனதுனால
ஏங்க ஒரு சின்ன விஷயத்திலேயே நீங்க இவ்வளோ கொள்ளையடிக்கிறீங்க, ஊழல் பண்றீங்க அப்படின்னும் போது, உங்க கையில நீங்க வந்து நாட்ட குடுத்தா, நீங்க இன்னும் எவ்வளோலாம் பண்ணுவீங்க? அதுவும் உங்க கூட இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்க? லாட்டரி அ அ தொழில்ல ஊழல் செஞ்சு சம்பாதிச்ச மார்ட்டின் அவரோட மருமகன் தான் உங்க கூட இருக்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு செலவு பண்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட சொத்த அபகரிச்ச வழக்கு குற்றச்சாட்டுல உள்ள புசி ஆனந்த் தான் கூட வச்சிருக்கீங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அ விளிம்பு நிலையில உள்ள ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குல கூட, அந்த பெண்ணையே குற்றவாளி ஆக்குன ஒருத்தர தான் நீங்க வந்து உங்க ஐடி விங்ல வச்சிருக்கீங்க. இன்னொருத்தர் வந்து கல்வி கொள்ளையன். அவங்க 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 கல்லூரியிலேயே அனுமதி வாங்காம, முறைகேடா கட்டுன ஒரு உள் அரங்கத்துல சுவர் இடிஞ்சு விழுந்து 10 பேர் செத்து போன விஷயத்துல அவர் வந்து ஜெயில்ல இருந்தவரு. இந்த மாதிரி அதாவது ஜேபிஆரோட மருமகன். இதையெல்லாம் எடுத்துக்காட்டி, நீங்களே ஊழல்வாதி, உங்க கூட இருக்கிறவங்க அத்தன பேரும் ஊழல்வாதி. அதுல நீங்க எப்படி வந்து ஒரு நேர்மையான ஆட்சிய நடத்துவேன்னு உங்களால இனிமே எந்த மூஞ்சிய வச்சுட்டு சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் கேட்டு விஜய வந்து ரொம்பவே கலாய்ச்சு வறுத்து எடுக்குறாங்க இன்னைக்கு. அதனால இதுக்கப்புறம் விஜய் அரசியல் கூட்டத்துல எந்த முகத்த வச்சுக்கிட்டு பேசுவாரு? எந்த முகத்த வச்சுக்கிட்டு தான் வந்து ஊழல் செய்யாதவன், கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரன் அப்படின்லாம் இதுக்கப்புறம் சொல்லுவாரா? அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இதுக்கெல்லாம் அப்புறமாவது விஜய் வந்து தான் பண்ண தப்ப பகிரங்கமா ஒத்துக்கிட்டு, முறைப்படி அதுக்கு அவர் கட்ட வேண்டிய வரியையோ, இல்ல அதுக்காக அவரு செலுத்த வேண்டிய அபராத தொகையையோ கட்டிட்டு, அதுக்கப்புறமும் மத்தவங்கள வந்து ஊழல் சக்தி, ஆ கொள்ளையடிக்கிறவங்க அப்படின்லாம் குற்றம் சாட்டாம, தான் மேல இருக்கிற தப்ப ஒத்துக்கிட்டு, தான் கூட இருக்கிறவங்கள ரொம்ப யோக்கியமானவங்களா, நல்லவங்களா பார்த்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணாருன்னா நல்லாருக்கும். இல்ல தான் வந்து அரசியல் பண்றதுக்கு ஒரு நேர்மையான காமராஜர் போலவோ, வந்து கக்கன போலவோ, ஒரு நேர்மையான அ அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு தான் தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அரசியல விட்டு விலகுனா சரியா நல்லா இருக்கும். அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான நெட்டிசன்களோட அறிவுரையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு இன்னொரு விஷயத்த பத்தின அலசலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் வாசுகி லட்சுமணன். நன்றி.